செக் செக். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்று வரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நிறைய செய்திகளை நம்ம கேட்டு வந்திருப்போம். இன்னைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபை, நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வரக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் நமக்கு கிடைக்காம இருந்துட்டா என்ன செஞ்சுருப்போம்? ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். நம்ம அப்படி விட மாட்டார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து நம்ம வார்த்தைக்குள்ளாக போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். சொல்லுங்க, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் கிழக்கும் மேற்கும் அவரை விசுவாசித்து அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எந்த திசை நமக்கு அடைபட்டாலும் நமக்கு ஒரு திசை திறந்து இருக்கிறது. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போகட்டும். நம்முடைய கண்கள் திசைகளை நோக்கி அல்ல, நம்முடைய கண்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி இருக்கிறது. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கான. உணர்ந்து சொல்றீங்களா? கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் உங்க சத்தம் உயரட்டும். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நாங்கள் வெட்கப்படுவதில்லை சுவாமி. எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ராஜா. வார்த்தையை கொடுத்து எங்களை நடத்துவீர். இயேசு மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நான் இதுக்கு போன வருஷம் ஒரு சீரீஸ் நான் எடுத்தேன். நம்மை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நினைத்தருளுகளை கர்த்தர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர் என்கிற பேரில் ஒரு சீரீஸ் நான் எடுத்துட்டு இருந்தேன். நான் அதில் என்னென்ன எடுத்தேன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு விஷயம் அதை நம்ம ரீகேப் பண்ணிட்டு அப்படி நம்ம அடுத்த நம்ம செய்திக்கு அப்படி தொடர்ந்து போகலாம்.
முதல்ல உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்காருங்க? நித்திய ஜீவனை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்திருக்கு. நீங்களும் நானும் புறஜாதிகள். வேதத்தின்படி நாம் புறஜாதிகள். நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகசியம். இது ஒரு ரகசியம். ஏது ரகசியம் சொல்றேன் கேட்டேன்னா, ரகசியத்தை நாம் எங்க வச்சிருப்போம்? இருதயத்தில் வச்சிருப்போம் இல்லையா? தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை அவருடைய இருதயத்தில் வைத்திருந்தார். நம்மை அவருடைய இருதயத்தில் வைத்திருந்தார். இந்த ரகசியத்தை அவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அவர் நம்மை புறஜாதியருக்கு இந்த ரட்சிப்பு வந்து சேர்ந்தது, புறஜாதியரும் இந்த ரட்சிப்பில் வந்து அடைவாங்க என்கிற ஒரு வெளிச்சத்தை பவுலுக்கு கொடுத்தார். இது தேவ ரகசியமாக இருந்தது. இந்த ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் பெருமை பாராட்டவே முடியாது. இந்த ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்டவே முடியாது. எபேசியர் 2:9 வாசிக்கலாம். எபேசியர் 2:9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியையினால் உண்டானது அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பு கிரியையினால் வந்தது அல்ல. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தினால வந்தது. அவர் நமக்காக பட்ட பாடுகளினால வந்தது. அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால வந்தது. அவர் நமக்காக மரித்தபடியினால் வந்தது. உங்களுடைய இடத்தை என்னுடைய இடத்தை சிலுவையில் எடுத்துக்கொண்டதுனால வந்தது. இதில் நமக்கு பெருமை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த ஒவ்வொரு கிரியைகளையும் விசுவாசிக்கிறதுனால நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு தான் என்னது? கிருபை. இந்த கிருபையை நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது என்று பார்த்தோம். எப்படி எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்படி தானே? எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தது? நாம் என்ன செஞ்சோம்? வாயில் என்ன செஞ்சோம்? அறிக்கையிட்டோம், இருதயத்தில் விசுவாசித்தோம். ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நாம் என்ன செஞ்சிருக்கோம்? வாயினால அறிக்கை செஞ்சோம், இருதயத்தில் விசுவாசித்தோம். வாயினால் அறிக்கை எதை நம்ம வாயில் அறிக்கை செய்தோமோ அதை நம்ம இருதயத்தில் விசுவாசித்தோம். விசுவாசித்தபடினால உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை இந்த ரட்சிப்பு என்ன இருக்கு? ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்படி தான் ஆக்டிவேட் தான் பிரின்சிபல். நம்ம வாயில் எதை அறிக்கை செய்கிறோம் என்பதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம வாயினால் அறிக்கை செய்ததுனால நமக்கு என்ன கிடைத்திருக்கு? இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு கிடைத்திருக்கு. ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, நம்மளோட வாயினால் செய்கிற அறிக்கை என்னவாய் இருக்கிறது என்கிற ஒரு உணர்வு நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, நாவில் அவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஜீவனும் மரணமும் எதில் வைத்திருக்கிறார்? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நாம் எதை பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. நாம் நிறைய காரியங்களை குறித்து கன்ஃபஸ் பண்ணுறோம். பாசிட்டிவாகவும் கன்ஃபஸ் பண்ணுறோம், நெகட்டிவாகவும் கன்ஃபஸ் பண்ணுறோம். நாம் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், நாம் எதையும் நெகட்டிவாக என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபஸ் பண்ணக்கூடாது. நாம் கன்ஃபஸ் பண்ணுறதுனால இன்று நாம் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம் நம் வாழ்க்கையில். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெல்லிங். ஆங்கிலத்தில் நம்ம ஸ்பெல்லிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஆங்கிலத்தில் வார்த்தை என்ன சொல்கிறோம்? நம்ம ஸ்பெல்லிங். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பெல். அதற்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. நம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் எப்படி நம்ம ரட்சிப்பை ஆக்டிவேட் பண்ணோம்? அறிக்கையினாலையும் விசுவாசத்தினா. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மற்றொரு காரியம் உண்டு என்று நாம் பார்த்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புதல். என்னது அது? மனம் திரும்புதல். அறிக்கை, விசுவாசம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன வருது? மனம் திரும்புதல் வருது.
மார்க் 1:15 வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மனம் என்றார். திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நாம விசுவாசிக்கணும். எப்படி மனம் திரும்பி? நிறைய பேர் வாயில் அறிக்கை செஞ்சிடுறோம், இருதயத்தில் விசுவாசிச்சிடுறோம், ஆனால் இந்த மனம் திரும்புதல் என்கிற பகுதி என்ன செஞ்சிடறோம்? நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். இந்த மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்படுவதில் இந்த மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இந்த மனம் திரும்புதல் எதுலேருந்து மனம் திரும்பணும் என்று வேதம் சொல்லுது? நம் பாவங்களிலிருந்து என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நாம் விபச்சாரம், வேசித்தனம், நமக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம் இல்லையா, பாவம், அதுலேருந்து மட்டும்தான் மனம் திரும்பணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் அநேக காரியங்கள்லேருந்து மனம் திரும்பணும்னு வேதம் சொல்லுது. ஒரு இடத்துல இன்ன இடத்திலிருந்து நீங்கள் விழுந்தீர்கள் என்று நினைத்து மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நினைவுகள்லேருந்து நம்ம மனம் திரும்பணும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம மனம் திரும்புதல் என்கிற அந்த ப்ராசஸில் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கணும்? ஆரம்பித்திருக்கணும். ஏன் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நாம் மனம் திரும்பாமல் நாம் கனிகளை கொடுக்க முடியாது. அறிக்கை செஞ்சுட்டோம், இருதயத்தில் விசுவாசிச்சிட்டோம், இப்போ நமக்கு என்னங்க தேவை? மனம் திரும்புதல் தேவை. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் நாம் என்னென்ன காரியங்கள்லேருந்து நாம் மனம் திரும்பணும், நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் நான் என்னென்ன இடத்துலேருந்து மனம் திரும்பணும். எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும், இந்த ஹேபிட்லேருந்து மனம் திரும்பணும், இந்த செயல்கள்லேருந்து மனம் திரும்பணும், எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரிகிற அந்த ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள்லேருந்து நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பாவத்திலேருந்து மனம் திரும்பணும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? அதுலேருந்து மனம் திரும்பணும் வேதம் சொல்லுகிறது. நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பணும். நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்கிறான்? இரக்கம் பெறுகிறான். நம்ம என்ன செய்யணும்? தைரியமா இயேசு கிட்ட வந்து நம் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யலாம். நீங்கள் ஒரு மனுஷர்கிட்ட போய் அறிக்கை செய்வதற்கு கூட நீங்கள் யோசிக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம காரியத்தை ஒரு நபர்கிட்ட சொல்லியிருப்போம், அவங்க சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம், ஆனால் அது சுற்றி நம்ம காதுக்கே வரும். நம்ம சொன்னது ஒரு செய்தியாக இருக்கும், நம்ம காதுக்கு வர்றது வேறொரு செய்தியாக வரும். மனிதர்கள் கிட்ட அறிக்கை செய்வதற்கு, சொல்லுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம யோசிக்கலாம். ஆனால் இயேசுவுக்கிட்ட சொல்றதுக்கு, அறிக்கை செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட தைரியமாக வந்து என்ன செய்யலாம்? நம்ம கிட்ட காணப்படுகிற பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை என்ன செய்யலாம்? வந்து நாம அறிக்கை செய்யலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எபிரேயர் 4:15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல அவர். நீங்க இயேசுவு கிட்ட வந்து, ஆண்டவரே நான் அந்த பலவீனத்தில் இருக்கேன், பலவீனம்னு சொல்லும்போது நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், சின்ன பசங்க வாலிப பசங்களுக்கு தான் பலவீனம் இருக்குன்னு நினைக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம் காணப்படும். நமக்கு தெரியும் அது என்ன பலவீனம்னு. ஆனால் அந்த பலவீனங்களை இயேசுவின் இடத்துல வந்து தைரியமாக என்ன செய்யலாம்? நீங்கள் அறிக்கை செய்யலாம். ஏன்னா அவரிடத்துல வந்து அறிக்கை செய்யும்போது, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் அடிக்க போறேன், தண்டிக்கிற தேவன் கிடையாது. அதிலிருந்து எழும்பக்கூடிய பலனை தருகிறவர். நீங்க வேற யாரிடத்துல நீங்க போகக்கூடாது. அவரிடத்துல வந்து, எனக்கு இது பலவீனமாக இருக்கு, நான் இந்த பாவத்தில் இருக்கேன், இந்த காரியம் உமக்கு பிரியமல்லாத ஒன்று அப்படின்னு அவர்கிட்ட வந்து தைரியமா நீங்க சொல்லலாம். அவர்கிட்ட வந்து சொல்லுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதா? பலன் கிடைக்குது. திரும்ப வாசிங்க. பரிதபிக்கப்பட கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. அவர் நீங்களும் நானும் இருக்கிற இதே மாம்சத்திலும் இரத்தத்திலும் பூமியில் என்ன செஞ்சாரா? உலாவினார், வாழ்ந்தார்.
உங்களுடைய பலவீனத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? பலவீனங்கள் அவரிடத்துல கொண்டு வரணும். உங்களுடைய பலவீனங்கள் அவரிடத்துல வந்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் அறிக்கை செஞ்சுட்டேன், எனக்கு இனிமே செய்யாமல் இருக்கிறதற்குரிய பலனை நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அவரிடத்துல அதை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு பலனை தருகிறார். நாம் அவரிடத்தில் மனம் திரும்புகிறதுனால, பாவங்கள்லேருந்து மனம் திரும்புகிறதுனால நாம் எதை கொடுக்க முடிகிறது? ஆவியின் கனிகளை கொடுக்க முடிகிறது. நாம் மனம் திரும்பாத வரைக்கும் எதை கொடுக்க முடியாது? ஆவியின் கனிகளை கொடுக்க முடியாது. ஆவியின் கனிகள் என்பது பரிசுத்தத்தின் ஒரு பரிமாணம். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. ஏன்? அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒரு பழுதை உங்களால் பார்க்க முடியாது. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். அவரிடத்துல நாம் அவரை தரிசிக்க வேணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதான்? பாவம் இருக்கக்கூடாது. ஆவியின் கனிகள் பரிசுத்தத்தின் ஒரு பரிமாணம். ஆவியின் கனிகளை கொடுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படணும்? மனம் திரும்புதல் காணப்படணும். மனம் திரும்புதல் என்கிறது ஒரு ப்ராசஸ். ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்கிற ப்ராசஸ் துவங்கி தான் ஆகணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் என்னோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியத்திலிருந்து நான் மனம் திரும்புதலில் இருக்கிறேன், நான் மனம் திரும்பிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்னை ஆராய்ஞ்சு நான் மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? நான் மனம் திரும்புகிறவனாய் காணப்படுகிறேன். அவரிடத்துல நான் ஒவ்வொரு முறை மனம் திரும்பும் போதும் அவர் எனக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு முறை மனம் திரும்பும் போதும் உங்க வாழ்க்கையில கனிகள் வருது, ஆவியின் கனிகள் வருது. வேதம் சொல்லுது 9 கனிகள் இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகள். இந்த 9 கனிகள் நம்மளோட வாழ்க்கையில காணப்படணும். எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில என்னென்ன கனிகளை கொடுக்கிறேன், என்னென்ன கனிகள் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் எந்தெந்த காரியங்களை நான் லாக்கிங்காக இருக்கிறேனோ அந்த இடத்தை நான் ஆண்டோடைய கரத்தில் நான் கொண்டு போய் வைக்கும்போது அவர் என்ன செய்கிறாரோ நம்ம வாழ்க்கையில் கனிகளை கொடுக்க வைக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் நாம் இருக்கிற இடங்களை நம்ம என்ன கொடுக்கணும்? கனிகளை கொடுக்கணும். நாம் ஒருவரை இயேசுவின் அண்டையில் நம்ம இழுத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் கனிகள் காணப்படணும். வார்த்தையினால் மாத்திரம் ஒருவரை இயேசுவின் அண்டையில் இழுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படணும்? கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 9 கனிகளும் காணப்பட்ட சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் என்கிற கனிகள் காணப்படுமானால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எதை பார்க்குறாங்க? அந்த கனியை பார்க்குறாங்க. கனி எதற்குரியது? கனி ருசிக்கக்கூடியது. கனி எதுக்குங்க? சாப்பிட்றதுக்கு தானே கனி, சும்மா அழகு பார்க்குறதுக்கா? அந்த கனியை அவங்க ருசிக்கும் போது அந்த கனி யாருக்கிட்டேருந்து வந்தது? இயேசு கிட்டேருந்து வந்தது. அவங்க உங்களை தேடி வருவாங்க. சமாதானம் இல்லாதவங்க சமாதானத்தை தேடி உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் அவங்களை யாருக்கு நேராக திருப்புவீங்க? இயேசு சமாதான காரணருக்கு நேராக நீங்கள் அவங்கள திருப்புவீங்க. நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் மிக அவசியம். கனிகள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த கிருபை, இதுதான் கிருபை. இந்த கிருபையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும்னா வளரணும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். 2 பேதுரு 3:18 வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் இந்த கிருபையில் என்ன செய்யணுமா? வளரணுமா? எல்லாருக்குமே தெரியும் இயேசு உங்களுக்காக என்னென்ன செய்து முடித்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனால தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் நம்ம சுற்றி எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க. சிறு கூட்டமாய் அவருடைய ஆலயத்துக்குள் கூடியிருக்கிறோம்னா யாருனால கூடியிருக்கோம்? இயேசுனால கூடியிருக்கோம். இயேசு நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்தபடியினால இங்கு நாம் கூடியிருக்கிறோம். அவர் நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றபடியினால் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய நீதியை நமக்கு தந்தபடியினால் இங்கே இருக்கிறோம். அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி
தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறனால வந்து இருக்கிறோம். இந்த கிருபை இது உங்களால் வந்துச்சா? என்னால் வந்து நம்ம இதில் எதையாவது செஞ்சுருப்போமா? அவர் செய்து முடித்த காரியங்களை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறபடியினால இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கிருபையில் நம்ம என்ன செய்யணுமா? வளரணுமா? அநேக வேலை என்ன செய்யுது நமக்கு தெரியும், ஆனால் அதில் வளர மாட்டோம். நமக்கு தெரியும், ஆனால் வளர மாட்டோம். எப்படி இதில் வளர்றது? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசு நமக்காக செய்து முடித்த காரியங்களை நாம் தியானிப்பதினால் நாம் வளருகிறோம். வேதத்தில் அவர் நமக்காக செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் தேடி என்ன செய்யணும்? இயேசு எனக்காக இதை செய்து, இயேசு எனக்காக அடிகளை பட்டிருக்கிறார், அவருடைய காயங்களினால் நான் சுகமானேன், அவர் எனக்காக முள்முடியை வாங்கி இருக்கிறாரு, அவர் சிரசில் முள்முடி அவர் வாங்கினபடியினால் எனக்கு இந்த ஞானம் இருக்கு, அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கிறபடியினால நீங்களும் நானும் வளருகிறோம். கிருபையில் என்ன செய்யணுமா? நம்ம வளரணும். வளரலைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து பேதுருவில் எழுதும்போது என்ன சூழ்நிலையில் எழுதுறாரு அப்படின்னா, இந்த ஏசியாவில் இருக்கிற இந்த ஒரு சபைக்கு தான் எழுதுறார். இதை யாருக்கு எழுதுறா? ஒரு சபைக்கு தான் எழுதுறார். அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யலையா? இந்த கிருபையில் வளரலையாம். கிருபையில் வளராம போயிட்டதுனால என்ன நடந்தது என்று தெரியுமா? அவங்க சபைக்குள்ள இயேசுவின் வருகையே இல்லைன்னு பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவோட வருகை இல்லை என்று பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்யலாம், கிருபை பாவம் செய்யலாம் என்பதற்கு லைசன்ஸ். கிருபை பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது வசனம் இருக்கு இல்லையா? அப்படி பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற விசுவாசிகள் இந்த கிருபையில வளராதபடியினால அவங்க இந்த உபதேசங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்து முடித்த காரியங்களில் நம்ம தியானிக்கலை, அதில் நம்ம வளரவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல பிசாசு நம்மளை எதில் விட்டுருவான்? வஞ்சனையில் விட்டுருவான். இயேசுவை இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரோம். ஒரு வருஷம் நீங்கள் சபைக்கே வரலன்னு நினச்சிக்கோங்க. இல்லை, நான் ஒரு வருஷம் நான் சபைக்கே வரலன்னு நான் சபைக்கு வராமல் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியும். நம்ம சபைக்கே வரல, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்காதவர்களாக இருப்போம்னா நாம் எதில் வளராமல்? கிருபையில் வளர மாட்டோம். பிசாசு என்ன செய்வானா? இயேசு இருக்கிற இடத்துல அவன் ஒரு தூதனை கொண்டு வச்சிருவான். இயேசு நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சிருவான்? ஒரு தூதனை வச்சிருவான். இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அப்போஸ்தலனை கொண்டு வச்சிருவான். இயேசு இருக்க வேண்டிய இடத்துல நாசியில் சுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயை, மரித்த ஒரு ஸ்திரீயவோ ஒரு புருஷனையோ கொண்டு வச்சிருவான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். He is a only way. அப்படிதானே வசனம் சொல்லுது. He is a only way. அவரை அல்லாமல் யாரும் என்ன பண்ணும்? பிதாவானவரை நெருங்க முடியாது. He is a only way, truth and the life. அவர் இருக்கிற இடத்துல வேற யாருக்கும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. நம் கிருபையில் வளரவில்லை என்றால் அந்த இடத்துல யாரையாவது கொண்டு உட்கார வச்சிருவான். இந்த சபைக்கு நடந்தது போல நமக்கும் நடந்துரும். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய? இந்த கிருபையில் என்ன செய்யணும்? வளரணும். கிறிஸ்து இயேசு நமக்காக செய்த ஒவ்வொரு கிரியைகளும் நாம் அனுதினமும் தியானிக்கணும். ஆண்டுடைய வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த கிருபையில் என்ன செய்கிறோம்? நாம வளருகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. கிருபையை சுற்றி கிருபை அடுத்த காரியங்கள் இதெல்லாம் எப்பவுமே நம்ம மனசில் இருக்கணும். கனிகளை கொடுக்கணும், கிருபையில் வளரணும், மனம் திரும்பணும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக ஒரு பறவை குறித்து நாம் தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் கழுகை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். கழுகை குறித்து ஆண்டவர் தம்மையே ஒரு கழுகுக்கு ஒப்புனையாக சொல்லுகிறார். ஒரு கழுகுக்கு
அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார் தம்மை. வாசிக்கலாமா? யாத்ராகமம் 19:4 வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து அவர் தம்மை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? இயேசு தேவன் அவர் தம்மை கழுகுக்கு ஒப்பிட்டு தம்மை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. அப்படி யாரை பார்த்து சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதை சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வசனம் சொல்லப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். எங்க? 19வது அதிகாரத்தில் நான் செட்டைகளின் மேல் சுமந்து, ஐ கேரிட் யூ ஆன் மை விங்ஸ். என்ன செஞ்சேன்? நான் சுமந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? அவர் சுமந்திருக்கிறார். இந்த எதற்காக அவர் செட்டைகளின் மேல் இஸ்ரவேல் ஜனங்களை சுமக்க வேண்டும் என்றால் அவர்களை பாதுகாப்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அவர்களை தம்முடைய செட்டைகளின் மேல் சுமந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தாராம்? பாதுகாத்தார். அவர் எங்கிருந்தே சுமந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்குள்ள இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கிருந்தே